ஹலோ பேஸ் வணக்கம். தீர்க்க சுமங்கலி வாரம் கரடையான நோன்பு. கரடையான நோன்பு இருந்து அறிந்து கொள்கிற மஞ்சள் கயிறானது பாசிப்படுகிற அளவுக்கு பழமையான கூட கழுத்திலேயே நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம். இந்த நோன்பால பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவாங்க. மாசியும் பங்குனியும் கூடும் வேலையில இருப்பது கல்யாண நோன்பு, கௌரி நோன்பு, சாவித்திரி விரதம் என்று சொல்லுவாங்க. சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காரடையான் நோன்பு அனுஷ்டிக்க வேண்டும். மாங்கல்ய பாக்கியங்களுக்காக பெண்கள் அனுஷ்டிக்கும் விரதம் காரடையான் நோன்பாகும். மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் வேலையில இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும். மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில முடிப்ப இந்த நோன்பை காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு, சாவித்திரி விரதம் என்று சொல்லுவாங்க. முக்கியமா கார்காலத்துல விளையும் நெல்லை குத்தி பச்சரிசி மாவுடன் இனிப்பு கலந்து தயாரிப்பது காரடையாகும். இந்த நோன்புக்காக தயாரிக்கப்படும் காரடையான் தான் விசேஷம். விரதம் இருக்க நாள்ல பெண்கள் அதிகாலையில நீராடி பூஜை அறையில மாக்கோளம் விட வேண்டும். அதன் மீது நுனி வாழையில போட்டு அடையும் உருகாத வெண்ணையும் வைக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழங்கள் வைக்க வேண்டும். அதன் மீது நோன்பு கயிறையும் புது ஸ்டாரி சரடையும் வைக்க வேண்டும். அதன் முன் அமர்ந்து இலையை சுற்றி நீர் தெளித்து நிவேதனம் செய்ய வேண்டும். பின்னர் நோன்பு சரடை பெண்கள் தாங்களாகவே தங்கள் கழுத்துல கட்டிக்கொள்ள வேண்டும். அம்பாளின் படங்களுக்கு சாட்ட வேண்டும். பிரச்சாரத்தை அனைவரும் உண்ணலாம். காரடையான் நோன்பு தினத்துல பெண்கள் மோர் சாப்பிடக்கூடாது. முக்கியமா ஸ்லோகம். உருகாத வெண்ணையும் ஒரு அடையும் எடுத்து வைத்தேன், ஒரு காலம் என் கணவர் பிரியாதிருக்க. முக்கியமா ஒரு கதை உண்டு. மந்திர தேசத்து மன்னன் அசோபதியின் மகள் சாவித்திரி வீரத்துல சிறந்தவர். இவர் ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் போது தியானத்தில் இருந்த சாவிர தேசத்து இளவரசன் சத்தியவனை பார்த்தா. அவனது தந்தை ஒரு போர்ல நாட்டை இழந்து விட்டார். அதனால காட்டுல மகனுடன் வசித்தாரு. பார்வையற்ற பெற்றோரை சத்தியவான் அன்புடன் கவனித்துக் கொண்டான். அவனையே திருமணம் செய்வதென்று முடிவு செய்தார் சாவித்திரி. மந்திர தேசத்துக்கு வந்த நாரதர் சாவித்திரியின் தந்தையிடம் இன்னும் ஓராண்டு காலத்துல சத்தியவான் இறந்து விடான் என்றும் அதனால சாவித்திரி அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தார். ஆனால் சாவித்திரி விடாப்பிடியாக சத்தியவானையே திருமணம் செய்து கொண்டார். கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவள் அன்புடன் கவனித்துக் கொண்டார். அரண்மனைவாசியான அவள் காட்டுல பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். சத்தியவானின் ஆயுள் முடியும் நாள் வந்தது. அன்று அவள் கணவனை பிரியவே இல்லை. அவர்கள் காட்டுல பழம் பறித்துக் கொண்டிருந்தனர். திடீரென சத்தியவான் மயங்கி விழுந்து இறந்தான். அவனது உயிரை யம தர்மராஜா எடுத்து சென்றார். சாவித்திரி யமனை பின்தொடர்ந்தார். தலை சிறந்த கருப்பு கரசி என்றாலும் கணவன் இறப்பான் என்று தெரிந்தும் தைரியத்துடன் அவனை திருமணம் செய்து கொண்டதாலும் பார்வையற்ற முதியவர்களுக்கு தலதாக சேவை செய்தவள் என்றாலும் அவளுக்கு காட்சி தந்த யமதர்மர் அவளை திருப்பி போக சொன்னார். அவரிடம், நான் என் கணவரிடம் வாழ விரும்புகிறேன். நான் பதிவிரதை என்பது உண்மையானா அவரது உயிரை திருப்பி தர வேண்டாம் என கேட்டார். இறப்புக்கு பிறகு யாருக்கும் வாழ்வு கிடையாது என மறுத்த யமதர்மர் அதற்கு பதிலாக வேறு எந்த வரம் கேட்டாலும் தருவதாக கூறினார். சாவித்திரி சமயோசிதமா, என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் பார்வை வேண்டும். ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். எனக்கு 100 குழந்தைகள் வேண்டும் என்றார். சற்று யோசிக்காத யமதர்மன் அந்த வரங்களை கொடுத்து விட்டார். எனக்கு 100 குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றால் என் கணவன் உயிருடன் இருந்தாக வேண்டுமே. அவரது உயிரை திரும்ப கொடுங்கள் என கேட்டார் சாவித்திரி. யமதர்மராஜா அவளது அறிவின் திறனை வியந்து சத்தியவான அங்கே விட்டுவிட்டு சென்றார். தீர்க்க சுமங்கலி யோகம் பெற விருத்தாசலத்தில் உள்ள விருதாம்பா சமேத விருந்தகிரீஸ்வரர் திருக்கோயில் சிறந்த பரிகார ஸ்தலமாகும். இங்கு அம்மையும் அப்பனும் வயதுகளாக அருள் பாலிப்பது சிறப்பு. தீர்க்க சுமங்கலியாக வாழ சுக்கிரன் அனுக்கிரகமும் முக்கியமாகும். எனவே பெண்கள் வருடத்துக்கு ஒரு முறையேனும் கணவனுடன் சேர்ந்து சுக்கிரஸ்தலமான ஸ்ரீரங்க நாச்சியாரை வழிபடுவது மாங்கல்ய தோஷங்களை தீர்க்க சுமங்கலி யோகத்தை தரும். அதேதான் மகாலட்சுமி வசிக்கும் துளசி. கிருஷ்ணருக்கு பிடித்த துளசியை வணங்கினா செல்வம் வீடு தேடி வரும். துளசி செடியில மகாலட்சுமி எழுந்தருளி வாசம் செய்கிறார். பகவான் கிருஷ்ணருக்கு பிடித்தமானது துளசி. நம்முடைய வீட்டுல துளசி மாடம் வைத்து தினமும் அதை சுற்றி வந்து வழிபட்டு வந்தா அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். கிருஷ்ணருக்கு பிடித்தது துளசி. துளசி மகாலட்சுமி அம்சம். துளசி மாலை கிருஷ்ணருக்கு பிடித்தமானது. எனவேதான் பெருமாள் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் துளசி மாலை கொண்டு செல்கின்றனர். அங்கு துளசி தீர்த்தம் கொடுக்கிறார்கள். துளசி தீர்த்தம் அருமந்தாக திகழ்து. பகவான் கிருஷ்ணர் துளசி மாலை அணிந்திருப்பார். விஷத்தை முடித்து உடலுக்கு வெப்பத்தை தரும் சக்தி துளசிக்கு உண்டு. கிருஷ்ணர் நாகங்களுடன் விளையாடுபவர். 5 தலை நாகத்தின் மீதேறி நடனமாடியவர். எனவேதான் கிருஷ்ணர் துளசி மாலை அணிந்து கொள்கிறார். வீடுகள்ல துளசி மாடம் அமைப்பதன் மூலம் பூச்சிகள் நுழையாமல் தடுக்கலாம். வீட்டுல துளசி மாடம் வைத்து வழிபடுவதன் மூலம் அன்னை மகாலட்சுமி அருள் மட்டுமல்ல பகவான் கிருஷ்ணர் அருளையும் தரலாம். பகவான் கிருஷ்ணருக்கு துளசி மாலை அணிவித்து வழிபட்டா கசப்பான விஷயம் அனைத்து முடிந்து இனிப்பான வாழ்க்கை அமையும். திருமால் தன் மனைவி லட்சுமியுடன் வைகுண்டத்தில் உள்ள நந்தவனத்துல உலா வருவார். அங்கு மலர் செடிகளுக்கு நடுவே ஒரு துளசி செடி இருக்கும். அவற்றை பார்த்து கொண்டே வரும் திருமால் துளசி செடி வந்ததும் அதன் அருகே நின்று கொள்வார். துளசியின் சிறப்பு பற்றி லட்சுமியுடன் எடுத்து சொல்வார். லட்சுமி, இந்த துளசி அமிர்தத்துக்கு நிகரானது. இதற்கு மரணம் என்பதே இல்லை. இதை நான் மிகவும் விரும்புகிறேன். எத்தனை மாலை அணிவித்தாலும் துளசி மாலை அணிவித்தால் தான் நான் மகிழ்வேன். இது அணிந்ததால் தான் எனக்கு அழகு என்று புகழ்வார். ஒரு முறை கிருஷ்ணரிடம் யாருக்கு அன்பு அதிகம் என்பதை ருக்மணியும் சத்யபாமாவும் சோதித்து பார்க்க விரும்பினாங்க. மிகப்பெரிய தராசு கொண்டு வரப்பட்டது.
வைக்கப்பட்டது. ஒரு தட்டுல கிருஷ்ணன் அமர்ந்தார். சத்யபாமா தன்னிடம் இருந்த நகைகள் மொத்தத்தையும் ஒரு தட்டுல வைத்தார். ஆனா கண்ணன் அமர்ந்திருந்த தட்டுல அசைவே இல்லை. கிலோ கணக்குல தங்கம் வைரம் வைத்தோம். கிருஷ்ணர் இருந்த தட்டு கீழே வரவில்லை. அதே நேரத்துல ருக்மணி தராசின் அருகே வந்து கிருஷ்ணர் பிரார்த்தித்து ஒரு துளசி இலையில கிருஷ்ணரின் நாமத்தை எழுதி தராசின் நகைகள் இருந்த தட்டுல வைத்தார். அது கிருஷ்ணனுடைய எடைக்கு சமமாக நின்றது. பக்தியுடன் அவன் நாமத்தை சொல்லி ஒரு துளசி இலையை சமர்ப்பித்தாலும் பகவான் கிருஷ்ணன் அதை ஏற்றுக்கொள்வார். துளசி மிகவும் பழமையான மூலிகையில ஒன்று. நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அருமருந்தாக திகழ்கிறது. துளசியை உண்பதால செரிமானத்திறன் மற்றும் நரம்பண்டலத்தை வெளிப்படுத்துது. தலைவலியை போக்கும், தூக்கமின்மையை கட்டுப்படுத்துது. துளசியில சாப்பிட்டா மன அழுத்தம் குறையும், பழக்கம் தனியும், மனசோர்வு நீங்கி மகிழ்ச்சி அளிக்குது. துளசி சக்கரை நோயாளியின் ரத்தத்துல சக்கரை அளவை மெதுவாக பரவு செய்யுது. எனவே இதன் மூலம் சக்கரை நோய் தீவிரமாகாம கட்டுக்குள் இருக்கும். துளசி தோலுக்கு சிறந்த மருந்தாகும். தோல்ல உள்ள அழுக்கு, அசுத்தங்கள், முகப்பொறி ஆகியவற்றை நீக்குது. முக்கியமா துளசியை உட்கொள்வதால காய்ச்சல், தலைவலி, இருமல் ஆகியவையும் குணப்படுத்துது. இதே பாதிப்பில் ஏற்படும் வாய்ப்புகளையும் குறைக்குது. துளசியில இயற்கையாகவே உள்ள மருத்துவ குணம் உடல்ல உள்ள திசுக்களுக்கு தீவிர பாதிப்புகள் ஏற்படும் போது அதை சமாளிக்க ஆற்றல் அளிக்குது. உடல்ல உள்ள செல்களுக்கு தீங்கு ஏற்படுத்தும் கிருமிகளை அழிக்குது. மகாலட்சுமி வாசம் செய்யும் துளசியை வீட்டில் வளர்த்தா செல்வ வளம் சேர்வதோடு ஆரோக்கியம் அதிகரிக்கும் என்பது உண்மைதான். அதே போல இந்த 3 குணாதிசயங்களை கொண்ட பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில ஜெயித்து காட்டுவாங்க. வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட பெண்கள் நிச்சயமாக வாழ்க்கையில தோற்க மாட்டார்கள். மதிக்கிற இடத்துல பெண்கள் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் பின்பற்ற வேண்டிய அந்த நெறிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆசையாக உள்ளதா? இந்த குணாதிசயங்களை எல்லாம் என்னிடம் இல்லை என்று கஷ்டப்படாதீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நெறிமுறைகளை நீங்கள் பின்பற்றி வந்தா உங்களுடைய வாழ்வில சந்தோஷம் வளரும். நீங்கள் நிச்சயம் வாழ்வில ஜெயிச்சிருவீங்க. பெண்கள் என்றால் அவருடைய அறவழியில நடக்க வேண்டும். அறம் என்றால் நல்வழியில் நடப்பது. நல்வழி என்பது எல்லா வகையிலும் பெண்களிடத்தில் இருக்க வேண்டும். பெண்களின் சொல், செயல், வார்த்தை, நடவடிக்கை, சிந்தனை, தோற்றம் இவை எதுலையுமே அடுத்தவர்களை குற்றம் குறை கண்டுபிடிக்க கூடாது. இந்த பெண் ஒரு விஷயத்தை சொன்னா அது சரியாக தான் இருக்கு என்ற நம்பிக்கை அடுத்தவர்களுக்கு வர வேண்டும். அடுத்தவர்கள் குறை கூறும்படி எப்போதுமே ஒரு பெண் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி உங்களை வேண்டுமென்றே குறை கூறினா அவங்களை விட்டு வெகு சீக்கிரமே விலகி விடுங்க. பெண்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த அறவையில சென்றாலே வாழ்க்கையில ஜெயித்து காட்டலாம். நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த அறவையில இருக்கக்கூடிய ஒரு 3 குறிப்புகளை பார்த்து விடுவோம். முக்கியமா வீட்டுல குடும்ப தலைவர் இருக்கிறார். குடும்ப தலைவன் வருமானத்தை கொண்டு வந்து குடும்ப தலைவரிடம் கையில் தான் கொடுக்க வேண்டும். இதுதான் முறை. இது நடக்கிறதா என்று ஆராய்ச்சிக்குள் நாம் செல்ல வேண்டாம். கணவன் மனைவியின் கையில வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனேயே கணவனின் சம்பாத்தியத்தை மனைவி குறை கூறவே கூடாது. இந்த சம்பாத்தியத்தை வைத்து நம்மால் குடும்பம் நடத்த முடியுமா என்ற கேள்வியை மனதளவிலும் நினைக்க கூடாது. இந்த சம்பாத்தியத்துல குடும்பம் நடத்தி எப்படி மிச்சம் முடிப்பது என்று சிந்திப்பவள் சிறந்த பெண், சிறந்த மனைவி. பத்தல என்ற வார்த்தையை தயவு செஞ்சு இனி விட்டுடுங்க. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. பெண்கள் மனதளவுல எதை நினைக்கிறாங்களோ அது அவர்களுடைய வாழ்வில அப்படியே நடந்துவிடும். அதனால இரண்டாவது விஷயத்தை பார்த்து விடுவோம். இப்போது இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் இதனை செய்ய வேண்டும், இதனை செய்யக்கூடாது என்று சொன்னா இதை எதற்கு செய்ய வேண்டும், எதற்கு செய்யக்கூடாது என்று ஆராய்ந்து பார்ப்பதில் மிகவும் நுணுக்கமான அறிவை பெற்றிருக்காங்க. இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். ஆனா எல்லா சாஸ்திரமும் ஏன் பெண்ணுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது? ஆண்களுக்கு எந்த வேலையும் இல்லையா? ஆண்கள் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களையும் கடைபிடிக்க மாட்டார்களா என்ற கேள்வி எழுப்புறாங்க. இது மிகவும் தவறான விஷயம். ஆண்களும் பெண்களும் சரிசமம் தான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவர்களுக்கு உண்டான கடமை என்பது வெவ்வேறாக உள்ளது. அதற்காக பெண்களுக்கு விதிக்கப்பட்ட சில விதிமுறைகளை பெண்கள் கடைபிடித்துதான் ஆக வேண்டும். சில விதிமுறைகளை மீறும் போது இழப்பு என்பது பெண்களுக்கு தான். ஆகவே முன்னோர்கள் சொன்ன நல்ல விஷயங்களை பெண்கள் நிச்சயம் ஆதரிக்க வேண்டும். இப்படி அனுசரித்து எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களையும் பின்பற்றக்கூடிய பெண்கள் வாழ்க்கையில நிச்சயம் ஜெயிப்பார்கள். பெரும்பாலும் திருமணமான பெண்களுக்கு இந்த சூழ்நிலையில வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கிறது. இதற்கு முதல் காரணம் அம்மா வீட்டிலிருந்து மாமியார் வீட்டுக்கு சென்ற பெண்கள் மனநிலையில பக்கம் இல்ல. பெண்கள் தங்களுடைய அம்மா அப்பாவை தங்களுடைய உடன் பிறந்தவர்களை பார்ப்பது போல தன்னுடைய தாய் வீட்டிற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது போல தன்னுடைய பூந்த வீட்டுல கணவரின் தாய் தந்தைக்கோ கணவரின் சொந்த பந்தங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பிறந்த வீட்டையும் பூந்த வீட்டையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வு சிறப்படையும். ஒட்டுமொத்த பெண்களையும் குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். சில பெண்கள் செய்யக்கூடிய தவறு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி அழித்து விடுகிறது. ஆகவே நீங்கள் தெரியாம இந்த தவறுகளை செய்து வந்தாலும் இனி வரும் காலங்களில் திருத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். கணவரின் வருமானத்துக்குள்ள குடும்பம் நடத்த வேண்டும். சம்பிரதாயங்களை ஏன் இதற்கு என்று உதர்க்கமாக ஆராயாம முன்னோர்கள் சொல்படி நடக்க வேண்டும். பூந்த வீட்டையும் பிறந்த வீட்டையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும். இந்த 3 விஷயங்களை சரியாக பின்பற்றும் குணாதிசயத்தை கொண்ட பெண் வாழ்க்கையில ஜெயிப்பது உறுதி. மேலே சொன்ன குணாதிசயங்கள் அனைத்தும் அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம்.